சட்டத்தரணி நுஸ்ரா நஜ்முதீன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன் இந்த உங்களுக்கான கௌரவத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. ரைஸ் அப் அகாடமி என்றால் உங்களை எப்போதுமே உயர்த்தக்கூடிய ஒரு அகாடமி. நீங்கள் இருக்கக்கூடிய தரத்திலே இருந்து நீங்கள் இன்னும் மேலோங்கி செல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைய நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய தியாகங்களுக்காக வேண்டி கேடயங்கள் அங்கீகாரங்களை பெற நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அப்படியாக இருந்தால் வாழ்க்கையிலே சாதித்த ஒரு பெண் எப்படி அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றி இருப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து செல்ல வேண்டும் அல்லவா? அந்த அடிப்படையிலே சட்டத்தரணி நுஸ்ரா ஜரூக் அவர்களை எனக்கு நீண்ட காலமாக தெரியும். ஊடகத்திலே அண்மையிலே உங்களுக்கு தெரியும், நான் ஆரம்பத்தில் என்னுடைய உரையிலே சொல்லியிருந்தேன், 2019ஆம் ஆண்டு இந்த கொடூரன் ஜஹரானுடைய பிரச்சனைக்கு பின்னால் எங்களுடைய சமூகம் முகம் கொடுத்த சொல்லனா துன்பங்கள். அந்த காலப்பகுதியிலே தர்ம சக்கரம் பொறிக்கப்பட்டிருந்த ஒரு ஆடையை அணிந்தார் என்பதற்காக வேண்டி மகியங்கனையைச் சேர்ந்த ஒரு அப்பாவியை சிறைபிடிக்கின்றார்கள். அந்த அப்பாவி தாய் சொல்லனா துன்பங்களுக்கு முகம் கொடுக்கின்றார். பல காலங்களாக சிறையிலே வாடுகிறார். அதற்கு பின்னால் அந்த தாய்க்கு மிக அண்மையிலே நிதோஸ்கோட்ட நிதஹாஸ் எந்த குற்றமும் இழைக்காதவர் என்ற தீர்ப்பு வந்தது. அந்த தாயின் முழுமையான விடயங்களை தன்னந்தனியாக தன்னுடைய கணவரோடு சேர்ந்து இன்னும் சில நண்பிகளோடும் சேர்ந்து இங்கே இருந்து கொழும்பிலே இருந்து மகியங்கனைக்கு சென்று பல தடவைகள், குறிப்பாக ரமதானுடைய காலங்களில் எல்லாம் தியாகத்தோடு சென்று அந்த சகோதரிக்கான நீதியை பெற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு தியாகிதான் சட்டத்தரணி நுஸ்ரா ஜரூக் அவர்கள்.